ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீன ராசி 2026 மார்ச் 15th அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ராசியில இருக்கிற சனி, இது வந்து இப்போ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பயப்படுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு சாடை சாத்தி நடந்துட்டு இருக்கு, சாடை சாத்தி நடந்துட்டு இருக்குங்கிட்டு. ஸோ சாடை சாத்தி உங்க மேல எஃபெக்ட் பண்ணணும்னா பாருங்க, ஒரு கிரகம் ஒரு டிரான்சிட்ல வந்துட்ட பிரச்சனை வந்துடுமா? அது எப்படி? எத்தனை பேர் ஒரு ராசியில பிறந்திருப்பாங்க பாருங்க. ஓவரால் ஜாதகம் பார்க்கணும். பின்னாஷ்டக வர்க்கத்துல சனியோட பாயிண்ட்ஸ் என்ன, அவயோகியா, தசா பீரியட் நடந்திருக்கா, உங்களுக்கு இந்த மாரகனா, எல்லாமே பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லணும். நிறைய பேர் வந்து இந்த சாடை சாத்தி பீரியட்ல சக்சஸ் ஆயிருக்காங்க, நல்ல பெருசான பொசிஷனுக்கு போயிருக்காங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அனுமான் சாலி சொல்லுங்க போதும். ஆனா இண்டிவிஜுவல் சார்ட் பார்க்காம வெறும் ராசி மேல நம்பி நீங்க பயப்படக்கூடாது. ஸோ இங்க வந்து திருமணம் டிலே ஆகிற சான்ஸ் அதிகம் இருக்கு. பிகாஸ் சுக்கரன் கூட அஃபிலேட் ஆயிருக்கா, 7th house சனி பார்க்குது, மல்டிபிள் வேலை பார்த்தாலும் கூட திருமணம் டிலே ஆகிடும். திருமணம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஜாதகத்தை சரியா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. 99% அஸ்ட்ராலஜி மிஸ்டேக் பண்ணுவாங்க. எப்படி? ஒரு கம்ப்யூட்டர் மேட்ச் மேக்கிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆயுஷ்யம், ஆரோக்கியம், சந்தானம், பர்சனாலிட்டி, பிசிக்கல் மென்டல் இஷ்யூஸ் இருக்கா, அவருக்கு வந்து கரியர் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கு, இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் இது எப்படி இருக்கு, அவரோட நேச்சர், அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஜாதகத்துல பார்க்கணும். எல்லாமே புரிஞ்சிடும் பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா இது வந்து பொருத்தம் பார்த்துட்டு சார் 18 மேல வந்துருக்கு, நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது விட்டுடுங்க. நாம ஒரு ஒரு மனுஷன் நம்ம பார்த்திருக்கலாம், ஆனா அவர் பத்தி நமக்கு வந்து அவ்வளவு விஷயங்கள் தெரியாது. ஆனா ஜாதகத்துல நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணா அவர் பத்தி எல்லாமே சொல்ல முடியும். வித் தட் இன்னும் நாம வந்து இந்த கைரேகையும் பார்க்கலாம். ஸோ கைரேகையில அந்த மனுஷனோட சைக்காலஜி வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து கைரேகை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. இங்க வந்து சைக்காலஜிக்கலா கனெக்ஷன் இருக்கு நம்ம கைக்கு, அதுக்கப்புறம் இந்த ரேகைகளுக்கு. ஸோ நிறைய விஷயங்களும் அவர் சைக்காலஜி பத்தி சொல்லலாம். அந்த மாதிரி சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங் நீங்க யோசிங்க. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற குருனால கண்டிப்பா வீடு வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், புதுசான ஒரு ரெசிடென்ஸ் சேஞ்ச் பண்ற யோகம். இப்ப நீங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க, அந்த வீடு விட்டு வேற பிளேஸ்க்கு நீங்க போற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஷஷ்ட பாவத்தில் இருக்கிற கேதுனால சத்துருகள் மேல உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா. ஆனா நிறைய சத்துருகள் ஆவாங்க, ஜாகிரதை இருங்க. நீங்களே யாரு மேலேயும் நிறைய பாசம் வச்சு என்னென்ன செஞ்சீங்க, ஆனா அவர் வந்து உங்களை விட்டுட்டு போற சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை அருமை உங்க இது தெரியாம போறவருக்கு வந்து யோசிக்காதீங்க. ஒரு புதுசான லைஃப் காத்துட்டு இருக்கு. ஒரு இந்த டைம் பீரியட்ல, இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும்.
ஒரு புதுசான லைஃப், புதுசான மனிதர்கள், புதுசான ஒரு இது எல்லாமே ஒரு புதுசான என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க போவீங்க. ஸோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. எதுக்குன்னா நம்ம மேல யார் பாசம் காட்டலையோ அவரை பத்தி யோசிக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி டிட்டாச்மெண்ட்டை நீங்க மனசுல வச்சுக்கணும். 12th ஹவுஸ்ல இருக்கிற ராகுனால வெளிநாட்டுக்கு போற சான்ஸ், விசிட்டுக்காகவும் போகலாம், ஜாபுக்காகவும் போகலாம், புதுசான ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ ஜாப்ல வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ். எந்த விதமான ஜாப் நீங்க தேடினாலும் சரி அங்கே சக்சஸ் இருக்கு. இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா, சக்சஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்த மீன ராசியில பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய சக்சஸ் இருக்கு. நன்றி.